பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பயப்படாதீர்கள், இதோ கர்த்தர் உங்களுடனே. ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. பயம் வேதனையுள்ளது என்று அவர்தானே எழுதி கொடுத்தார். பின் பயத்தை தருவாரா? அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தோடு எந்த வேதனையும் அவர் கூட்டி கொடுப்பதில்லை. அவர் அன்பு, பலம், தெளிந்த புத்திய ஆவியை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்கே என்று கேட்காதீர்கள். அது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. நீங்கள் அதற்கு பயிற்சியும் கொடுக்கவில்லை, பயன்படுத்தவும் இல்லை. பயன்படுத்துவது தான் பயிற்சி கொடுத்தலாகும். உங்களுக்குள் பயம் என்றால் வேறு வேண்டாத ஆவி உள்ளே நுழைந்து விட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். பயமில்லாத ஒரு வாழ்வு உங்களால் வாழ முடியும். அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். நான் எது வந்தாலும் பயப்பட போவதில்லை என்று வாயை திறந்து சொல்லுங்கள். நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கு நீங்களே ஏதோ ஒரு முடிவெடுத்து செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது தான் பயம் வருகிறது. ஐயோ, நம்ம தனியாக செய்யணுமே, நமக்கு ஞானம் இல்லையே என்று யோசிக்கும் போது பயம் வருகிறது. நீங்கள் தனியாக இல்லை. ஆவியான தேவன் உங்களில் வாசம் செய்கிறார். அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார், வழிகாட்டுவார், செய்து முடிக்க கிருபை தருவார், ஞானம் தருவார். அவரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்த ஆயத்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு ரிலாக்ஸாக தைரியமாக இருக்கலாம். சற்றே யோசித்து பாருங்கள். ஏசாயா 8:13 சொல்வதை பாருங்கள். அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளில் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. கேட்டீர்களா? கர்த்தருக்கு பயப்படுங்கள், அச்சம் கொள்ளுங்கள். இது நம்மை வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒழுங்குபடுத்தும், ஒழுக்கத்தை கொண்டு வரும், சீர்படுத்தும், கர்த்தருக்கு மரியாதை கொண்டு வரும். இவள் கர்த்தருக்கு பயப்படுகிற, கடவுளுக்கு பயப்படுகிற, ஆகையால் நிச்சயம் இவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள், பேசியிருக்க மாட்டார்கள் என்ற மனிதர்கள் மத்தியில் ஏன் எதிரி கூட இப்படி சாட்சி சொல்லுவார். மத்தேயு 14:27-31 வரை வாசியுங்கள். இயேசு தண்ணீர் மேல் நடக்கிறதை கண்ட பேதுரு, நீரேயானா நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு வா என்றார். பேதுரு படகை விட்டு இறங்கி ஜலத்தின் மீது நடந்தான். பின் காற்று பலமாக இருக்கிறத கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் என்று வாசிக்கிறோம். ஏன் பயந்தான்? இயேசுவை தானே பார்த்து கொண்டு நடந்தவன் திடீரென்று காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், சூழ்நிலையை பார்த்தான். ஐயோ, இவ்வளோ பெரிய காற்று அலையும் கிளம்புதை நம்ம எப்படி தாக்கு பிடிக்க முடியும் என்று மனதில் நினைத்தான். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான், அதை மேன்மைப்படுத்தினான். பயம் வந்தது, மூழ்க ஆரம்பித்தான். உலகில் இருப்பவளில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்கள் கடன் பிரச்சனை, வியாதியின் பிரச்சனை, மனிதர்கள் ஒன்று கூடி விட்டார்கள் உங்களுக்கு எதிராக, இருக்கட்டுமே. இவைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். அவரால் தீர்க்க முடியாத கைவிட்டதாக ஒரு பிரச்சனையை காட்டுங்கள். பிரச்சனைகள் கண்முன் இருக்கிறது, உண்மைதான். கோர்ட்டு நோட்டீஸ் வந்து விட்டது, பேங்க் நோட்டீஸ் வந்து விட்டது, கண்முன் இருக்கிறது, உண்மைதான். ஃபோனில் கூப்பிட்டு பேசிவிட்டார்கள், அதுவும் உண்மைதான், இருக்கட்டும். அத்தனையும் ஒன்று திரட்டி எசேக்கியா ராஜா செய்ததைப் போல அவர் சமூகத்தில் வையுங்கள். 2 ராஜாக்கள் 19:14 எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி எதிரி கொடுத்த நிருபம் வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். 2 ராஜாக்கள் 19:15-19 வரை தயவு செய்து வாசியுங்கள். கர்த்தர் எப்படி ரட்சித்தார் என்பதை மீதமுள்ள வசனங்களை படியுங்கள். நீங்கள் பயந்தால் உங்களது பலன் குறுகி போய்விடும். யோசுவாவின் சொல் கேட்டு கர்த்தர் பூமியின் சுழற்சியே நிறுத்தினார். யோசுவா 10:12. யோசித்து பாருங்கள். தாவீது சொன்னது போல, நான் பயப்படும் நாள் உண்மையே நோக்குவேன் என்றான். அவனே ரிசல்ட்டை சொல்லுகிறான். நான் கர்த்தரை தேடினார், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. பயம் வராது, வரவே வராது என்று சொல்லவில்லை. அது வரும், வந்தாலும் அது நம்மை மேற்கொள்ள அனுமதிக்கக்கூடாது. பயப்படுகிற எதையும் சாதிக்க முடியாது. பயந்து கொண்டாவது ஜெபியுங்கள், பயந்து கொண்டாவது துதியுங்கள். நேரம் ஆக ஆக துதிக்க துதிக்க தேவ பலன் உங்களுக்கு கூடும். அனுபவித்து பாருங்கள். அதற்கு பதிலாக கர்த்தருக்கு பயப்படுங்கள், அவருக்கு நடுங்குங்கள், அவரது கிருபைக்கு காத்திருங்கள். சங்கீதம் 33:18-19-20 வாசியுங்கள். நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவர் தனக்கு ஏன் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வருகிறது புரியவே இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அதே பயம் மறுபடியும் வந்துவிட்டதாம். உடனே முழங்கால் படியிட்டு ஜெபித்தாராம். பொருத்தனை பண்ணினியை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறார், அதை செலுத்தவில்லை. அதற்காக இப்படி செய்வதில்லை, ஆனால் அந்த நேரத்தில் அது நினைவு வந்து உடனே அதை நிறைவேற்றுவதற்கு ஆரம்பித்தாராம். பயந்து கொண்டே தான் செய்தார்.
நான் பயந்தபடி எதிர்பார்த்தபடி ஏதும் நடக்கவில்லை என்கிறார். பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்தில் 365 முறை வருகிறதாக குறிப்பு சொல்கிறது. அப்படி என்றால் அந்த ஆயுதத்தை சாத்தான் எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்கள். பயம் என்பது வேதனை, நஷ்டம், பிரிவு. இதை யோசிக்காதீர்கள். உங்களது சகாயம், உங்களது வாழ்வு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய கரத்தில் பாதுகாப்பாக உள்ளது. ஒருவரும் உங்களை தொட முடியாது. ஜெபிக்கலாம் வாருங்கள். தகப்பனே, இந்த பயம் என்ற உணர்வு எங்களை மேற்கொள்ளாதபடி எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றீரே தகப்பனே. அப்படிப்பட்ட விசுவாசத்தை பயிற்றுவித்து அதை நாங்கள் பயன்படுத்தி வெளியே காட்டி நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.